ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். தூக்கு தண்டனை கைதிகளுக்கு கடைசி ஆசை எதனால் விதிக்கப்பட்டிருக்கு? அவங்களுக்குண்டான கடன்களை யார் அடைக்கப்படும்? ஒருவேளை மரண தண்டனை கைதிகள் அவங்களுடைய கடைசி ஆசையா அவன் மனைவி கூட அந்த இரவு கழிக்கணும்னு சொன்னா இது நடக்குமா? ஜெயிலில் ஏத்துப்பாங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த மனைவி தான் ஏத்துப்பாங்களா அப்படின்னு பல விஷயங்கள் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இது ஒரு உண்மையான சம்பவம். என்ன நடந்தது பார்க்கலாம். ஒரு ஜெயில் கைதி, அந்த கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு தீர்ப்பு அளிச்சாச்சு. இன்னும் 2 நாள்ல மரண தண்டனை கொடுக்க போறாங்க. அதே நேரத்தில் அவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு ஜெயிலர் கேட்கிறாரு. அதாவது இன்னும் 2 நாள்ல உன்னை நாளைக்கு தூக்கு தண்டனை போட போறோம், அதனால உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா என்னுடைய கடைசி ஆசை சொன்னா நீங்க நிறைவேற்றீங்களானா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா நாங்க எங்களால் முடிஞ்சா கண்டிப்பா நாங்க நிறைவேற்றுவோம். எந்த ஒரு ஆசையா இருந்தாலும் அது சொல்லு. ஒண்ணு யாராவது பார்க்கணுமா, ஏதாவது நீ செய்யணுமா, இல்ல ஏதாவது நீங்க வேலை செய்யணுமா, மனசுல உள்ள ஆசை என்னதான் அப்படின்னு ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இறப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆசை நீங்க சொல்லு அப்படின்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, என்னுடைய கடைசி ஆசையா என்னுடைய மனைவி கூட நான் ஒரு நாள் இரவு தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது அவருக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பதில எந்த ஒரு கைதியுமே இதுவரை சொன்னதே கிடையாது. அதனாலே அவருக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. இருந்தாலும் ஆழ்ந்து யோசிக்கிறாரு. இதுக்கு ஒரு தீர்மானத்துக்கும் வராரு. ஒரு கான்ஸ்டபிள் ஆயிடுச்சு. அவருடைய மனைவிட்ட போயிட்டு கடைசி ஆசையா அவங்கள பார்க்கணும், அவங்க ஒரு இரவு தங்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட பேசு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அந்த கான்ஸ்டபிள் அந்த மரண தண்டனை கைதியோட வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு அவர் இது மாதிரி உங்க கணவருக்கு நான் அன்னைக்கு தூக்கு தண்டனை, அதனால உங்களை பார்க்கணும், கூட ஒரு இரவு தங்கணும்னு அவர் சொல்றாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆனாலும் அவங்க வந்தாங்களா இல்ல அவங்களுடைய பதில் என்னவா இருந்தது? இதுக்கு பிறகு நினைச்சு பார்க்க முடியாத பல திருப்பு முனையான உண்மையா நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். சரி, என்ன நடந்தது? விசாகப்பட்டினத்துல நடந்ததுதான் இந்த சம்பவம். விசாகப்பட்டினத்துல ஒரு கிராமத்துல சுமன், பிரதீப் என்ற 2 நண்பர்கள் வந்திருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா வந்திருக்காங்க. அவங்க சாதாரணமாவே அதாவது வீட்டுல தூங்குறதுல இருந்து, படுக்கிறதுல இருந்து, விளையாடுறதுல இருந்து அனைத்து 2 பேரும் ஒன்னாவே செய்யறாங்க. ஒரு கட்டத்துல ஸ்கூல் போறதும் 2 பேரும் ஒன்னாவே போறாங்க. ஸ்கூல் போறதுல இருந்து அங்க நடக்கிற அனைத்து நிகழ்வுல இருந்து எல்லாமே நல்ல ஒரு நண்பர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பதான் என்ன நடக்குதுன்னா, அவங்க படிச்சு முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போறாங்க. வேலைக்கு ஒரு நிறுவனத்துல வேலைக்கு சேர்றாங்க. அதுவும் 2 பேரும் ஒரே நேரத்துல வேலைக்கு சேர்றாங்க. இப்ப 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ஜாலியா நடந்துக்கிறாங்க. அனைவருட்டுமே நல்லா பழகுறாங்க. சாப்பாடு சாப்பிடறதுல இருந்து, ஆபீஸ் போறதுல இருந்து, வெளில வரலையும் 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்காங்க, ஒன்னாவே பழகுறாங்க. இந்த நேரத்துல தான் இடையில ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் இடையில அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணை சுமன் அவர் பாக்குறாரு, நல்லா பழகுறாரு. ஆனாலும் இது பிரதீப்புக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை. அவர் நீ அந்த பொண்ணோட பழகத்தை விட்டுடு அப்படின்னு சுமன்ட்ட சொல்றாரு. ஆனாலும் இது சுமனுக்கு பிடிக்கல. இல்ல, கண்டிப்பா நான் அந்த பொண்ணு கூட பழகுவேன், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனாலும் இது சுத்தம் பிடிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல பிரதீப் சுமன் வெறுக்கிறாரு. அந்த பொண்ணை எப்படியா விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனாலும் அவர் சொல்ல சொல்ல நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு கூட சாப்பிடுறது, அந்த பொண்ணு கூட பழகுறது, அந்த பொண்ணு கூட வெளியில போறது வர்றது எல்லாமே அந்த பொண்ணு கூட இருக்கிறாங்க. இதை பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் எரிச்சலாறாரு பிரதீப். இப்ப என்ன பண்றாருன்னா, 2 பேரும் நல்லா பழகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் மதியம் அந்த பொண்ணோட உணவை சுமன் சாப்பிட்டு இருக்காரு. அப்ப நீங்க ரொம்ப சூப்பரா சமைக்கிறீங்க, கை கலை அந்த அளவுக்கு கலையா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஒன்னும் கலடாம நான் ஒரு நாள் உன் வீட்டுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இவரு சந்தோஷமா ஓகே நீ ஒரு நாள் வீட்டுக்கு வான்னு சொல்றாரு. ஒரு சண்டே வீட்டுல கதை தட்டப்படுது. அப்போ அவருடைய தோழி வீட்டுக்கு வராங்க. சுமன் வீட்டுல இருக்காரு. சுமன் வீட்டுல இருந்தோடனே அவங்களுக்கு சமைச்சு அழகா கொடுக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்படுது. அதாவது 2 பேரும் காதல் ஏற்படுது. 2 பேரும் உறவு கொள்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல சுமன் அந்த பொண்ணை கொன்னுறாரு. கொன்னு கட்டில கிடத்திட்டு அவர் வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு போலீஸ் போன் பண்ணி இது மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுல இறந்துருக்கு அப்படின்னு போன் பண்ணி சொல்றாரு. உடனடியா போலீஸும் அங்கிருந்து வருது. வந்த பிறகு அப்பதான் சுமனும் அங்கிருந்து வராரு. சுமனும் அங்க நிக்கிறாரு. சுமனை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. இவர் முழு விவரத்தையும் சொல்றாரு. சுமன் மேல அவங்களுக்கு அதிக சந்தேகம் வருது. அதனால உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு சுமனை ஜெயிலுக்கு பிடிச்சு போயிடுறாங்க. இப்ப பிடிச்சிட்டு போயிட்டு அங்க விசாரணை பண்றாங்க. இப்ப விசாரணை பண்ணும்போது பல திடுக்கிற தகவலும் வெளிவருது. தற்போது அந்த மாணவி இருக்காங்கல்ல, இறந்து போன பெண்ணோட பாடியை மருத்துவ பரிசோதனை பண்றாங்க. இப்ப மருத்துவ ரிசல்ட் வெளில வருது. மருத்துவ ரிசல்ட் வெளில வந்தோடனே கற்பழிக்கப்பட்டு கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க, மூச்சு திணறி கொண்டிருக்காங்க அப்படின்னு இதுல ரிசல்ட் வருது. இப்படி ஒரு கொடூரமான கொலையை உடனே விசாரிச்சு இதை இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு மேலதிகாரிகிட்ட அர்த்தம் வருது. இப்ப இந்த கேஸ் நடக்குது. வழக்கு வாதாடப்படுது. இப்ப நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த கொலை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கொலையை நான் பண்ணவே இல்லைன்னு அவர் எவ்வளவு வாதாடுறாரு. ஆனாலும் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இருக்கிறதால இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது அப்படின்னு அவங்க தூக்கு தண்டனை இவருக்கு விதிக்கப்படுது. இப்ப வேற
வழி இல்லாம இவர் வந்து ஜெயிலுக்கு வந்து போறாங்க. அதே நேரத்தில் அந்த ஜெயிலில் அடுத்த 3 நாள் தூக்கு தண்டனை விதிக்க போறாங்க. ஜெயிலர் இவர்கிட்ட வந்து உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு இவர்கிட்ட கேட்கிறாரு. அப்பதான் என் மனைவி கூட நான் ஒரு நாள் இரவு தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இவங்க மனைவிட்ட போய் கேட்கறாங்க. அவங்க மனைவியும் வராங்க. ஜெயில் கதவை ஓப்பன் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி போலீசார் ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க. அதாவது அங்க வந்து ரெக்கார்டர் வந்து பொறுத்துறாங்க. அங்க போலீசார் அனைவருமே வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. முக்கியமா மற்ற போலீசார், அதாவது வார்டனை தவிர மற்ற ஜெயிலர் போலீசார் எல்லாமே வெளியில வந்து போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு உள்ள போய் சுமன் முகத்தை பார்க்குது. பயங்கர சோகத்தில் வந்து இருக்கிறான். அவனை போய் கட்டி பிடிச்சி அழுகுறா. அழுத பிறகு என்ன நடந்தது, ஏன் இந்த விஷயத்த பண்ணன அப்படின்ட்டு அவனை வந்து கேட்குறா. அவனை காலில் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே சட்டையை பிடிச்சி அப்படியே அணைச்சிட்டு ஏன் இந்த தப்பை செஞ்ச, ஏன் இப்படி பண்ணன அப்படின்னு அவள் அழுகுறா. அவன் வந்து சத்தியமா நான் வந்து அவளை வந்து கொல்லலை அப்படின்னு சொல்கிறான். நீ கொல்லலையா அப்படின்னு அவள் வந்து அதிர்ச்சி ஆகிறா. ஆமாம், உண்மையிலேயே நான் வந்து கொல்லலை, இல்லை என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அதாவது நான் வந்து அவளை கொன்னன்னு சொல்லி என்னை வந்து ஜெயிலில் போட்டாங்கல்ல, எல்லோருமே வந்து என்னை உறவினரெல்லாம் வந்து பார்த்தாங்க. அதாவது நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. இல்லை யார் வந்து பார்க்கலன்னா பிரதீப் வந்து என்னை பார்க்கவே இல்லை. இதில் கொன்னது பிரதீப் தான் 100% அவளை வந்து கொண்டிருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு அவளுக்கும் ஏற்கனவே பயங்கரமாக ஒரு மோட்டிவேஷன் இருந்திருந்தது. என்னை வந்து அவன் வந்து ரொம்ப வந்து விரும்பினா. அதனால் அதை வந்து அவனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனாலேயே அவன் மேலே ஒரு கண்ணாவே இருந்தான். அதனால் அவன் தான் வந்து இந்த கொலையை 100% பண்ணான். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன். சமைச்சு முடிச்சுட்டு நான் வந்து வெளியில் முட்டை வாங்குறதுக்கு போனேன். முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள அவன் வந்து கட்டில் வந்து இறந்து கிடந்தான். இதுக்கு பிறகு நான் என்னென்னு பார்த்தேன், சுமனோட செருப்பு வந்து அங்கே இருந்தது. 5 நிமிஷம் உள்ள போயிட்டு வெளில வரும்போது அந்த செருப்பு வந்து இல்லை. அப்போ யாருன்னா 100% அவன் தான் அப்படின்றான். அது மட்டும் கிடையாது, நான் உனக்கு ரொம்பவே துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. நான் அடுத்த பிரிவினை ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு வந்து கணவனாக வந்து வரணும், நீ எனக்கு மனைவியாக வந்து வரணும். உன்னை போல ஒரு அன்பு கொடுக்குறவங்க இந்த உலகத்தில் யாருமே வந்து கிடையாது. உன்னை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. உன்கிட்ட அன்பு இருக்கும்போது நான் வெளியில் வந்து அன்பு தேடினேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, 2 குழந்தைங்க வந்து இருக்குல்ல, 2 குழந்தைங்களையும் நல்லபடியாக நீ கவனிச்சிக்க. அந்த 2 குழந்தைகளை கவனிச்சிக்கிற பொறுப்பு உன்கிட்ட தான் வந்து இருக்கு. நீ ஒரு திருமணம் வந்து பண்ணிக்க. நீ வந்து வேறொரு திருமணம் பண்ணிட்டு நீ நல்லாரு, என்னை வந்து டோட்டலாக மறந்துரு. இப்படி ஒருத்தன் இருந்தானே உன் வாழ்க்கையிலேருந்து அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மனசு கலங்குறான், அழுகுறான். ஒரு நிமிஷம் அவள் குலுங்கி வந்து அழுதுட்டு திரும்புகிறா. ஜெயிலர் வந்து அம்மா டைம் ஆச்சு, எல்லாரும் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் அவன் வந்து திரும்பி வந்து வெளில வந்து வரா. வெளில வந்துட்டு அவனை திரும்பி பார்க்குறா. அவன் மனசு கேட்கல. திரும்ப ஓடி அவனை கட்டி பிடிச்சிட்டு குலுங்கி வந்து அழுதுட்டு திரும்ப வந்து அவனை விட்டு விலகி வந்து வரா. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்குள்ள போலீஸார் எல்லாருமே வந்து பயங்கரமாக கலங்குறாங்க, அழுகுறாங்க. கண்ணுலேருந்து நீர் கசியுது. ஏன்னா உண்மையான குற்றவாளி இவன் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே புரியுது. இப்போ ஜெயிலரு இன்னும் 2 நாளில் வந்து அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவான், வந்து பணத்தை வந்து வாங்கிக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிலும் வந்து மூடப்படுது. ஜெயிலே அமைதியாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் இந்த ஜெயிலர் வந்து என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறாரு. கண்டிப்பாக தப்பு செய்யாத ஒருத்தர் வந்து தண்டனை அனுபவிக்க கூடாது அப்படின்னு அவர் வந்து யோசனை பண்ணி திரும்ப வந்து இந்த ஆடியோ இருக்குல்ல, அந்த ஆடியோவை இணையதளத்தில் வந்து விடுறாரு. இணையதளத்தில் விட்ட அடுத்த 10 நிமிஷத்துலேயே வந்து பயங்கர ஒரு வைரலாச்சு. அது நாடு முழுவதும் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இப்போ இந்த நேரத்தில் தான் இந்த ஆடியோ நீதிபதி கையில் வந்து வருது. நீதிபதி வந்த பிறகு அதை வந்து போட்டு பார்க்குறாரு. ஓகே, இதில் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்குன்றதை அவர் உணர்றாரு. உணர்ந்த பிறகு இதில் யார் பிரதீப், அந்த பிரதீப் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் பிரதீப் வந்து அரெஸ்ட் பண்ணி இவருடைய தூக்கு தண்டனை நிப்பாட்டுறாங்க. இப்போ வந்து விசாரணை பண்ணுறாங்க. என்ன நடந்திருந்ததை இதில் விசாரணை பண்ணும்போது பிரதீப் தான் அந்த பொண்ணை கொடூரமாக கற்பழித்து கொன்னது உறுதியானது. இப்போ சுமன் வந்து விடுதலை செய்யப்பட்டு வெளில வந்து வராரு. அனைத்து ஜெயிலரும் அனைத்து போலீஸாரும் ரொம்பவே வந்து சந்தோஷம் வந்து படுறாங்க. இந்த நேரத்தில் எந்த குற்றமும் செய்யாத சுமன் வந்து ரொம்ப சந்தோஷமா வெளில வந்து அவருடைய மனைவியை கட்டி பிடிச்சி கதறாரு. இப்போ தப்பிக்க இருந்த பிரதீப் அடுத்து தூக்கு தண்டனை கைதியா மாறுறாரு. அவர் வந்து தூக்கு தண்டனைக்காக வெயிட்டிங்ல வந்து இருக்காரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.